ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான முறையில் ரொம்பவே ஹெல்த்தியான கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியானது. இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் செய்ய நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸில் ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஆயில், தேவையான அளவு தண்ணி. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 3 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி லைட்டாக இதை ஒரு மத்து வச்சு இல்லைன்னா மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது பருப்பு நமக்கு ரெடியாக இருக்குது. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக பாருங்கள், நான் பெரிய கட்டில் 1 கட்டளவுக்கு வெந்தயக்கீரையை வாங்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் அழுத்தாமல் 2 கப் இருக்குது. இப்போது சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் உருகினதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுருங்க. கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. தாளிப்பு பொரிஞ்சதும் இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. பாருங்கள், எண்ணெயிலேயே மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெந்தயக்கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரொம்ப நேரத்துக்கெல்லாம் நம்ம வேக வைக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியாலேயே நல்லா கலந்து கொடுங்க. அந்த கீரைலாம் நல்லா சாஃப்டாகி நல்லா சுருண்டு வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே எவ்வளோ கீரை இருந்துச்சு, நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே பருப்பை நம்ம வேக வச்சுட்டோம், கீரையும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. சாம்பார் நல்லா கொதிச்சு கரெக்டான திக்னஸில் இருக்குது. கீரையும் முழுமையாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே டேஸ்டியான வெந்தயக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.